வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன். நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு சாவென அழைத்தது சாராயம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. கதைக்குள்ளே போகலாமாங்க. அந்தி சாய்ந்த நேரம். விளக்கேற்றாத அந்த இருளடைந்த வீட்டிலிருந்து வீதியையே விழித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரி. அவளது கண்கள் அழுது அழுது அடங்கி போய் அமிழ்ந்த தீஜ்வாலையின் கனலைப் போல சிவப்பு நிறமுடன் அனலை கக்கியது. வற்றியது கண்ணீர், வாடியது முகம், கட்டிய கனவினை தேடின அவளது கண்கள். ஐயோ ஐயோ என அலறிக்கொண்டே ஓடி வந்தான் கண்ணியப்பன், அவள் கணவன். அடியே ஆதிரை, இப்படி மோசம் போயிட்டியேடி, இப்படி அப்பனை பறிகொடுத்துட்டு நிற்கிறியே. கள்ள சாராயம் குடிச்சு மேலோகம் போய் சேர்ந்துட்டானாமே என கத்திக்கொண்டே தன் தலையிலும் மார்பிலும் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான் கண்ணியப்பன். அவனை பார்வையாலேயே பஸ்பமாக்குவது போல் உற்று நோக்கினாள் ஆதிரை. குடிப்பழக்கம் சிறிதும் இல்லாதவன் தான் அந்த கண்ணியப்பன். ஆனால் அவன் தினமும் வீட்டில் காலடியை வைக்கும் முன்பே சாராய நெறியல்லவா வீட்டுக்குள் வந்து விடுகிறது. கண்ணியப்பன் சாராயம் குடிப்பவன் அல்ல, அதை உருவாக்குவதில் கைத்தேர்ந்தவன். அவனது சாராயத்திற்கு அடிமையானவர்கள் தினக்கூலி வேலை செய்யும் தொழிலாளிகள் என்பதே இதில் பெருங்கொடுமை. கணவனை கண்டு சட்டென எழுந்த ஆதிரை அவன் சட்டையை பிடித்து இழுத்து வந்து தொலைக்காட்சி பெட்டியை ஓடவிட்டு அதன் முன்னே நிறுத்தினாள். ஐயா மவராசா, இந்த கொடுமையை பாரு. நீ செய்த இந்த பாவம் உன்னை மட்டுமா சேரும்? ஐயோ, எனது 3 பிள்ளைகளையும் கொன்று விடுமே என எரிமலை என வெடித்தாள் ஆதிரை. கண்ணியப்பன் கண்களை விளக்காமல் அந்த தொலைக்காட்சியையே பார்க்க அதில் கண்ட உறவுகளின் கண்ணீர் இவனது உணர்வுகளையும் துயரமாக்கி இரத்த கண்ணீரை வரவழைத்தது. ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! நான் காட்சிய கள்ள சாராயத்தின் விளைவா இது என துடித்தான் கண்ணியப்பன். உறவுகளின் கதறல், கணவனை பறிகொடுத்த மனைவிகளின் ஒப்பாரி, மகன்களை இழந்த மூதாட்டிகள் தரையில் புரண்டோடும் காட்சி, பெற்றவனை இழந்த பிள்ளைகளின் மூலம், இவற்றை கொடூர காட்சிகளை பார்க்கவே உடல் நடுங்கியது கண்ணியப்பனுக்கு. அதே சமயம் நொடிப்பொழுதில் அவன் மேல் மின்னல் என பாய்ந்தாள் ஆதிரை. இதற்கு தானா ஆசைப்பட்டாய் கண்ணியப்பா என கேட்டுக்கொண்டே அவனது தலைமுடியை கைகளால் கொத்தாக பிடித்திழுத்து தன் பலம் கொண்டு கீழே தள்ளினாள். அருகில் கிடந்த உருட்டுக்கட்டை எடுத்த ஆதிரை அதனால் கீழே கிடந்த கண்ணியப்பனையும் தாக்க ஆரம்பித்தாள். அங்கே பெண் பலம் ஒரு போர்க்களமானது. இதை சற்றும் எதிர்பார்க்காத கண்ணியப்பன் பயந்து போய், அடியே என்ன அடிச்சு கொன்னுடாதடி என கையெடுத்து